திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியடைந்து தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வார்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். சமீபத்தில் கூட வேலை வாங்கி தருவதாக கூறி திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்கள் சுமார் 35 லட்சம் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகளும் சமூக வலைதளங்களில் ஆதாரத்துடன் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் நிலைமை இதுதான். மக்களின் வரிப்பணத்தை ஊழலாக குடும்ப சொத்தாக மாற்றுவதுதான் திமுகவின் ஒட்டுமொத்த லட்சியம். திமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் அமைக்காததற்கு காரணம் இதுதான். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் திமுக ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைய வைப்பார். பிரச்சாரம் என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டை அடகு வைப்பதற்கு நினைத்தீர்கள் என்றால் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கையும் உங்களது எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும் என்று பிரச்சாரங்களை மேற்கொள்வார். மேலும் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் அவரது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி மிக சிறப்பாக தான் இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்களது மறைவிற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பல்வேறு வாக்குறுதிகள், தனது தந்தை போல ஊழல் செய்யாமல் நிச்சயம் தமிழக மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று உறுதிமொழியும் கிட்டத்தட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக சில முக்கியமான வாக்குறுதிகளையும் கொடுத்து 3.5% வித்தியாசத்தில் தான் வெற்றியடைந்தார். 10 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் கூட 3.5% தான் வெற்றி என்பது திமுகவிற்கு அபார வெற்றி கிடையாது என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது திமுக சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. சிறுபான்மையினர்களது வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்ற முழுமையான திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓட்டு போட்ட தமிழக மக்கள். தற்பொழுது திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்ற நிலைமைக்கும் உருவாகிவிட்டார்கள். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் கூண்டோடு திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் கூண்டோடு திமுக ராஜினாமா செய்தால் சரியா தவறா, அதிமுக ஆட்சி அமைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.